வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே மூன்றாவது தரப்பு ஊடாக தோஹாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்த அதே நாளில் ஹமாஸ் காசாவின் பெரும்பகுதியின் மீதான கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக பிபிசியில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. கட்டுரை வெளியாகியுள்ள நேரம் பல கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது. கட்டுரையின்படி ஹமாஸின் இராணுவ பிரிவில் உள்ள ஒரு மூத்த அதிகாரி பிபிசியிடம் பாலஸ்தீனிய ஆயுதக்குழு ஹமாஸ் காசா பகுதியின் மீதான அதன் கட்டுப்பாட்டில் சுமார் 80% இழந்துவிட்டதாகவும் ஆயுதமேந்திய குற்றவியல் கும்பல்கள் வெற்றிடத்தை நிரப்புவதாகவும் கூறியுள்ளார். இப்போது முக்கிய கேள்வி, ஹமாஸ் காசா பகுதியில் தமது கட்டுப்பாட்டை இழந்திருந்தால் கத்தாரில் பலம் வாய்ந்த நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை எப்படி நடத்த முடிகிறது? கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் முன்வைத்த கோரிக்கைகளை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளவும் எப்படி முடிகிறது? பிபிசியில் வெளியான கட்டுரையில் ஹமாஸ் தரப்பு கூற்றுக்களை கூறிய வட்டாரம் ஹமாஸின் இராணுவ பிரிவில் ஒரு லெப்டினன்ட் கர்னல் தரநிலை தளபதி என்று கட்டுரை கூறியது. இப்போது அடுத்த கேள்வி, போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் அதே நாளில் ஹமாஸின் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் ஏன் இந்த முக்கிய விவரங்களை திடீரென்று கசியவிட முடிவு செய்ய வேண்டும்? பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் முன்வைக்கும் நிபந்தனைகள் காசாவில் அவர்கள் தமது ஆட்சியினை தொடர ஹமாஸின் திட்டங்களை முன்வைப்பதை நோக்கமாக கொண்டவையாக உள்ளன. அதே பேச்சுவார்த்தை நடக்கும் நாளில் வெளியான இந்த கட்டுரை ஹமாஸின் நிலைப்பாட்டை பலவீனப்படுத்துவதாக தெரிகிறது. இருப்பினும் பிபிசியில் வெளியாகியுள்ள இந்த கட்டுரை இஸ்ரேல் காசாவில் வெற்றி பெற்றுள்ளது என்று சில இஸ்ரேலிய அதிகாரிகளின் கருத்தை வலுப்படுத்தக்கூடும். ஹமாஸின் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் தமது இயக்கம் சரிந்து விட்டதாக சொன்னால் அதன் பின்னணியில் வேறு ஏதாவது விவகாரம் இருக்குமா? அவரது வார்த்தையை நம்பி போரை முடித்துவிட்டு இஸ்ரேல் வெளியேறி விடும் என்ற நோக்கம் அதில் உள்ளதா? அல்லது உண்மையிலேயே ஹமாஸ் சரிந்து விட்டதா? இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஹமாஸ் உறுப்பினர் இவ்வாறு கசியவிட விரும்பும் விவரங்களை கசியவிட முடியுமா? ஹமாஸின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு பல மாதங்களாக இஸ்ரேலிய தாக்குதல்களால் சரிந்து விட்டதாகவும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஹமாஸின் அரசியல் மற்றும் இராணுவ பாதுகாப்பு தலைமையை அளித்ததாகவும் ஹமாஸ் உறுப்பினர் கூறியதாக கட்டுரை கூறுகிறது. அதில் அந்த ஹமாஸ் உறுப்பினர் ஒரு பெயர் குறிப்பிடாத ஆதாரமாக முன்வைக்கப்படுகிறார். ஹமாஸின் உள்சிதைவு மற்றும் மோதலுக்கு முன்பு ஹமாஸ் ஆட்சி செய்து காசா முழுவதும் பாதுகாப்பு கிட்டத்தட்ட முழுமையாக சரிந்திருப்பதை ஹமாஸ் அதிகாரி சுட்டிக்காட்டினார். தகவல் கொடுத்த ஹமாஸ் உறுப்பினர் 95% ஹமாஸ் தலைவர்களும் கொல்லப்பட்டதாக கூறினார். பாதுகாப்பு கட்டமைப்பில் எதுவும் மிச்சமில்லை என்றும் தெரிவித்தார். மற்றொரு பக்கத்தில் ஹமாஸும் அனைத்து பணிய கைதிகளை விடுவிக்க முடியும் என்று கூறியதாக ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் பற்றிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸுக்கு காசாவில் எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஆனால் 2 மில்லியன் மக்களையும் பணிய கைதிகளையும் கட்டுப்படுத்துகிறது என்ற இரண்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? காசாவில் ஹமாஸ் சரிந்து விட்டதால் குற்றவியல் கும்பல்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன, சமூகம் சரிந்து வருகிறது என்று அந்த வட்டாரம் கூறியது. பாதுகாப்பு நிலைமையை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அது முற்றிலும் சரிந்து விட்டது, முற்றிலும் போய்விட்டது, எங்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று அவர் கூறினார். இது எப்படி சாத்தியம்? முழுமையான முறிவு ஏற்பட்டால் அதன் காணொளி மற்றும் ஆதாரங்கள் மிக சுலபமாக வெளியாகி இருக்குமே. காசாவில் மக்கள் ஹமாஸ் பாதுகாப்பு தலைமையகத்தை சூறையாடியதாக அந்த ஹமாஸ் அதிகாரி கூறினார். அப்போது படமாக்கப்பட்ட காணொளி இருக்காதா? காசாவில் ஹமாஸுக்கு எதிராக சிலர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அப்போது படமாக்கப்பட்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தன. அப்படி இருக்கும் போது மக்கள் ஹமாஸ் பாதுகாப்பு தலைமையகத்தை சூறையாடி இருந்தால் அதை காட்டும் ஏராளமான காணொளிகள் வெளியாகி இருக்கும் அல்லவா? ஆயுதமேந்திய குற்றவியல் கும்பல்கள் அல்லது இயக்கங்கள் இடங்களை கைப்பற்றுவதாக ஹமாஸ் வட்டாரம் பிபிசியிடம் தெரிவித்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் காசாவில் குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்ததாக வெளியிட்ட செய்திகளுடன் இது ஒத்து போகிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டு சிதறினால் ஐடிஎஃப் இப்போது ஹமாஸை ஏன் ஒதுக்கி தள்ளவில்லை? அதற்கு பதிலாக ஹமாஸை மேலும் 60 நாட்கள் காசாவில் அதிகாரத்தில் வைத்திருக்க அனுமதிக்கும் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏன் பரிசீலித்து வருகிறது? ஹமாஸின் உறுப்பினரின் கூற்றுப்படி சக்தி வாய்ந்த உள்ளூர் குற்றவியல் குழுக்களுடன் இணைந்து 6 ஆயுத குழுக்கள் ஹமாஸ் விட்டு சென்ற வெற்றிடத்தை நிரப்ப தீவிர போட்டியாளராக உருவெடுத்துள்ளனர் என்று பிபிசி கட்டுரை மேலும் கூறியது. பின்னர் கட்டுரை யாசர் அபு ஷபாப் என்ற நபரின் பெயரை குறிப்பிட்டது. இந்த யாஷர் அபு ஷபாப் பாலஸ்தீன ஆணையத்தால் ஆதரிக்கப்படுவதாக கூறுகிறார். அவர் ஒரு போராளி தலைவர் என்றும் அவர் இஸ்ரேலாலும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கடந்த மாதம் இஸ்ரேல் அவருக்கு ஆயுதங்களை வழங்குவதை உறுதிப்படுத்தியது என்று பிபிசி கூறியது. பின்னர் கட்டுரை இந்த நபரை இஸ்ரேலையும் பாலஸ்தீனிய தரப்பையும் ஒன்றிணைக்கும் நபராக சித்தரித்தது. இது கட்டுரையின் 2ஆம் பகுதிக்கு வழிவகுக்கின்றது. ஹமாஸ் சரிந்து விட்டதாக அனாமதிய வட்டாரம் கூறிய பின்னர் அபு ஷபாப் ஹமாஸை கவிழ்க்கும் நோக்கில் ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்க மற்ற ஆயுத குழுக்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார் என்று கட்டுரை விளக்கியது. பின்னர் கட்டுரை அபு ஷபாப் எகிப்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் முகமது தக்லானின் முகாமுடன் நல்ல உறவுகளை பேணுவதாகவும் கட்டுரை சித்தரித்தது. இவர்கள் குறிப்பிடும் முகமது தக்லான் என்று ஒரு நபர் இருப்பது உண்மை.
அவர் காசாவில் முன்னாள் ஃபதா தலைவராக இருந்தார். ஆனால் அவர் 2007ஆம் ஆண்டு காசாவிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். அதன் பின் பல ஆண்டுகளாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த கட்டுரை ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை செய்வதாக தெரிகிறது. இது சுவாரஸ்யமானது, ஏனெனில் ஹமாஸ் சரிந்து வருவதாகவும் காசாவில் ஹமாஸுக்கு எதிரான எதிர்ப்பின் புதிய முகமாக அபு ஷபாபை உயர்த்துவதாகவும் அது கூறுகிறது. அபு ஷபாபை எகிப்து, பாலஸ்தீனிய அதிகார சபை மற்றும் மொஹாமட் அக்லானுடன் தொடர்புடையவராக கட்டுரை சித்தரிக்கிறது. மொஹாமட் அக்லான் வழியாக அவர் வளைகுடா நாடுகளால் ஆதரிக்கப்படக்கூடியவர் என்பதை யாராவது வெளிப்படுத்த திட்டமிடலாம். அதே நேரத்தில் தோஹாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். இரண்டும் ஒரே நேரத்தில் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஹமாஸ் சரிந்து போயிருந்தால் பேச்சுவார்த்தைகளும் சரிந்து போயிருக்க வேண்டும் அல்லவா? பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் அழுத்தத்தின் கீழ் இருப்பதாக தெரியவில்லை. காசாவில் நடைமுறை ஜதார்த்தம் என்னவென்றால், அங்கு 65% பகுதிகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளன. மீதமுள்ள 35% இடங்கள் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ளன. காசாவில் உள்ள அந்த 35% இடங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் செல்லாது என்பதை ஹமாஸ் அறிந்திருப்பதாக தெரிகிறது. அதற்கு காரணமும் உண்டு. இவை காசாவின் மத்திய முகாம்கள், காசா நகரத்தின் சில பகுதிகள் மற்றும் மவாசி பகுதிகள். அங்கு வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்ற அச்சத்தில் போரின் போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த பகுதிகளுக்கு நுழைந்ததில்லை. இது ஹமாஸுக்கு மீண்டு வர ஒரு பகுதியை அளிக்கிறது. அந்த பகுதிகளில் ஹமாஸின் ஆட்சி சரிந்ததற்கான ஆதாரங்கள் கட்டுரைக்கு தகவல் கொடுத்த வட்டாரத்திடம் உள்ளதா? அந்த கட்டுரையை வெளியிட்ட ஊடகம் தகவல் கூறிய நபரிடம் கேட்டிருக்காதா? எனவே இது உண்மையில்லை. அபு ஷபாப் காசாவில் ஆட்சிக்காக ஹமாஸுக்கு சவால் விடும் விளிம்பில் இருப்பதாக சித்தரிக்க கட்டுரையின் நோக்கம் கேள்விகளை எழுப்புகிறது. கட்டுரையில் ஹமாஸ் உறுப்பினர் கூறுகிறார், நான் தெளிவாக சொல்கிறேன், பாதுகாப்பு நிலைமை முற்றிலும் சரிந்து விட்டது, எங்கும் கட்டுப்பாடு இல்லை. எனவே பாதுகாப்பு நிலைமை 0. ஹமாஸின் கட்டுப்பாடு 0. தலைமை இல்லை, கட்டளை இல்லை, தகவல் தொடர்பு இல்லை, சம்பளம் தாமதமாகிறது, அவை வரும்போது அவை பயன்படுத்த முடியாதவையாக உள்ளன. சிலர் அவற்றை சேகரிக்க முயற்சியில் இறக்கின்றனர். இது முழுமையான சரிவு. இந்த வாக்கியங்கள் உண்மையாக இருந்தால் அது காசாவுக்குள் இருக்கும் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறைக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் ஹமாஸின் ராணுவ திறன்களை அகற்றுவதில் தானும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உறுதியாக இருப்பதாக கூறினார். நாங்கள் இன்னமும் காசா அரங்கில் கவனம் செலுத்துகிறோம். நாங்கள் அங்கு பெரும் வெற்றிகளை பெற்றுள்ளோம். ஆனால் இன்னமும் முடிக்க வேண்டிய பணிகள் உள்ளன என்று நேதன்யாகு வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு முன் கூறினார். காசா இனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்வதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதிகமான கடத்தல்கள், அதிகமான கொலைகள், அதிகமான தலை துண்டிக்கப்படுதல் அல்லது அதிகமான படியெடுப்புகள் இருக்கும் சூழ்நிலையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதன் பொருள் ஒன்றுதான், ஹமாஸின் ராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை அளித்தல். ஹமாஸ் அங்கு இருக்காது என்று அவர் கூறிவிட்டு வாஷிங்டனுக்கு புறப்பட்டு சென்றார். இஸ்ரேலிய படைகள் தரைக்கு மேலேயும் கீழேயும் நடவடிக்கைகளை தொடர்ந்ததால் காசாவில் ஹமாஸின் பிடி பலவீனமடைந்து வருவதாக ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் தெரிவித்ததாக திரு ஜெருசலேம் போஸ்ட் செய்தி வெளியிட்டது. ஹமாஸ் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது, அது அதன் சொந்த பொதுமக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறது என்று டெஃப்ரின் கூறினார். உணவு விநியோகம் ஹமாஸுக்கும் அதன் ஆட்சிக்கும் கடுமையாக தீங்கு விளைவிக்கிறது. காசா மக்களுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான உணவுகள் விநியோகிக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். ஹமாஸ் மற்றும் உள்ளூர் குற்றவியல் குழுக்கள் உணவை கட்டுப்படுத்துவதை தடுக்க தெற்கு காசாவில் உள்ள காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோக தளங்களுக்கு அருகில் ஐடிஎஃப் சமீபத்தில் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் பாலஸ்தீன பொதுமக்கள் பாதுகாப்பாக உதவி பெற முடியும். இந்த கூற்றுக்களின் மூலம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவும் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரினும் காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து இயங்குவதை உறுதிப்படுத்துகிறார்களே. அப்படியானால் கட்டுரையில் கூறப்பட்ட பாதுகாப்பு நிலைமை 0, ஹமாஸின் கட்டுப்பாடு 0, தலைமை இல்லை, கட்டளை இல்லை என்ற கூற்றுக்கு அர்த்தம் என்ன? அதுவும் 0 தானா?